ஏன் மரியாளிடம் மரண நேரத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசு இறந்த வேளையிலே கல்வாரி மலையிலே மரியாள் சிலுவையடியில் நின்று கொண்டிருந்தாள். இயேசுவின் மரண நேரத்தில் மரியாள் அருகிருந்தாள். என்ன செய்து கொண்டிருந்தாள்? ஜெபித்து கொண்டிருந்திருப்பாள். என் மகனை காப்பாற்ற வேண்டும், இயேசு பிறக்கும் முன் இவரது அரசுக்கு முடிவே இராது என்று வானுதர் சொன்னாரே, இதோ என் அருமையான மகன் வாழ வேண்டிய வயதிலே இறந்து கொண்டிருக்கிறாரே என்று இயேசுவின் மரண நேரத்தில் மரியாள் கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபித்து கொண்டு இருந்திருப்பாள். எனவேதான் திருச்சபை அந்த விவிலிய பின்னணியிலே இயேசுவின் சகோதரர்களாகிய நம்முடைய மரண நேரத்திலும் மரியாள் நம் அருகிருக்க வேண்டும், அவளது பரிந்துரை நமக்கு தேவைப்படுகிறது என்று இந்த அழகான ஜெபத்தை சொல்கிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒன்று மனிதனுடைய பிறப்பு, 2வது அவனது திருமணம், 3வது அவனுடைய மரணம். புதிய ஏற்பாட்டை புரட்டி பார்த்தோம் என்றால் மரியாள் இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுப்பதை பார்க்கிறோம். ஸ்நாபக அருளப்பரின் பிறப்பு நிகழ்ச்சியிலே எலிசபெத்துக்கு உதவி செய்தாள். எனவே ஒரு பிறப்பில் மரியாள் பிரசன்னமாயிருக்கிறாள். கானாவூர் திருமணத்திலே அங்கே திராட்சை ரச புதுமையை செய்ய மரியாள் காரணமாக இருக்கிறாள். ஒரு திருமணத்திலே மரியாள் பிரசன்னமாயிருக்கிறாள். அதே போல கல்வாரி மலையிலே இயேசுவின் மரணத்திலே மரியாள் பிரசன்னமாயிருக்கிறாள். ஏன் இந்த மரண நேரம்? நாம் பார்க்குறோம், ஆக்சிடெண்ட் நடக்குது, விபத்துகள் நடக்கின்றன அடிக்கடி. ஒரு பிள்ளை அடிபட்டதென்றால் முதல்ல அடித்து பதறி ஆசிரியர் ஓடுறது யாராக இருக்கும் சொல்லுங்க? யார் ஓடுவா முதல்ல? அந்த மனிதனுடைய தாய். அந்த பிள்ளை ஆபத்தில் இருக்கிறான், அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற நேரத்தில் வேற யாரும் முதல்ல ஓட மாட்டாங்க. பசிதாகம் மறந்து கண்ணீரோடும் விரித்து போட்ட தலையோடும் இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று வேதனையோடும் ஒரு தாய் காத்திருக்கிறாள். யார் யாரையெல்லாம் பார்க்க முடியுமோ, என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ, இரவு பகல் பாராமல் அந்த குழந்தையை காப்பாற்ற அங்கேயே ஆஸ்பத்திரியே கதி என்று கிடக்கிறாள். காரணம், நான் பெற்றெடுத்த பிள்ளை, என் சதையின் சதை, என் உயிரின் உயிர், இதை காப்பாற்ற வேண்டுங்கிற வேதனை. ஒரு சாதாரண மனித தாய்க்கே இவ்வளவு அன்பு இருக்குமென்றால் இந்த உலகத்தின் தாய், கடவுளின் தாய்க்கு எவ்வளவு அன்பு இருக்கும்? அதனால்தான் இந்த மரண நேரத்தில் அவளுடைய நாமத்தை உச்சரிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? வேறு எந்த மனிதனும் அந்த நேரத்தில் நமக்கு உதவ முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கை முடிய போகிறது, அடுத்து என்ன நடக்குது என்று யாருக்குமே தெரியாது. பயமும் கவலையும் திகிலும் அச்சங்களும் ஆட்கொள்ளும் ஒரு நேரம். நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் நேரம். நமக்கு வாழ்வா சாவா, மோட்சமா நரகமா என்று தீர்ப்பு கொடுக்கப்படும் நேரம். யாருமே அந்த நேரத்தில் மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நமக்கு அருகிருக்க வேண்டியவள் தாய், நமக்காக பரிந்து பேச ஒரு தாய். மனிதன் மிக அதிகமாக வேதனைப்படுகின்ற நேரம் அந்த மரண நேரம். அதனால் என்ன சொல்லுவோம் வழக்கமாக? மரண அவஸ்தைப்படுறோன்னு சொல்கிறானோ இல்லையா? நம்ம பேச்சு வழக்கிலே மரண வேதனைப்படுகிறோம் என்று. காரணம், அப்படிப்பட்ட ஒரு வேதனை நேரத்திலே நமக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது, நம் மீட்புக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. எனவே தான் ஒவ்வொரு நாளும் மாதாவை நோக்கி எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும், பரிந்து பேசும், என்னை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறோம். எனவே புனித ஜெர்மானுஸ் என்ற புனிதர் சொல்லுவார், ஒரு மனிதன் மரண நேரத்தில் இருக்கும் பொழுது மாதாவின் பெயரை உச்சரிக்க வேண்டும். இந்த உலகத்திலே மிக அழகான 2 பெயர்கள். ஆண்டவர் இயேசுவின் பெயர் முதல் பெயர்,
இந்த இயேசு என்ற நாமத்தை உச்சரித்தால் பேய்கள் ஓடுகின்றன, புதுமைகள் நடக்கின்றன, அதிசயங்கள் நடக்கின்றன. அதற்கு அடுத்தபடி மிக அழகான நாமம் மரியாளின் நாமம். அதை உச்சரிக்கும் பொழுது தீயை கண்ட மனிதன் ஓடுவதைப் போல பசாசு தீயவன் நம்மை விட்டு ஓடுகிறான் என்று அந்த புனித ஜெர்மானுஸ் என்ற புனிதர் சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, எல்லா ஆபத்து நேரத்திலும் நம் வாயில் இருக்க வேண்டிய ஒரே ஜெபம் இயேசுவின் நாமமும் மரியாளின் நாமமும். நிறைய பேர் வந்திருப்பீர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள். இந்த மாதாட்ட போகிறமே என்னத்தை ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. முழு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவின் பெயரையும் அன்னை மரியாளின் பெயரும் உச்சரித்தாலே போதும், 1000 அற்புதங்கள் நடக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.